ஸோ எக்ஸாம்பிள் 1.2ல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 2 சார்ஜஸ் கொடுத்துருந்தாங்க. 2 சார்ஜஸ்மே வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த 2 சார்ஜஸும் ஃபீல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதில் கேஎஸ்ஏ, கேஎஸ்பி, கேஎஸ்சின்னு 3 கேசஸ் இருக்குது. ஸோ கேஸ் ஏல பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, அதாவது +2 அண்ட் +3. ஸோ ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா அவங்களுக்கு தெரியும். நம்ம F21க்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இது 2 சார்ஜஸ்க்கும் நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால தான் இங்கே டார்க்காக அதை போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ Q1 ஃபீல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F12 அண்ட் ஃபார் Q2க்கு வந்து F21. ஸோ நம்ம இப்போ F21 கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரலாக ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? 1/4πε0 Q1 Q2 divided by R2 R12 cap. இது ஓகேவா? ஸோ இதில் 1/4πε0க்கு நீங்கள் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 9 × 10⁹ வரும். அப்போது எங்கெல்லாம் நீங்கள் இந்த 1/4πε0 யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் 9 × 10⁹ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ F21 அதாவது இந்த 1/4πε0க்கு பதிலாக 9 × 10⁹. Q1ஓட வேல்யூ வந்து +2, மியூ அப்படிங்கிறது 10⁻⁻6ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி Q2க்கு 3 அண்ட் மியூங்கிறது 10⁻⁻6 டிவைடட் பை ஆரோட ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 1² வரும். ஸோ இங்கே நம்பர்லாம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 9 2s are 18, 18 3s are 54 × 10 பவரில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 -6 -6ன்னு வருமா? அப்போ யூ வில் கெட் -3. ஸோ 54 × 10⁻³ ஐ கேப் நியூட்டன். ஸோ நியூட்டன்கிறது ஃபோர்ஸோட யூனிட்லையா? ஐ கேப் அப்படிங்கிறது இது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம இதை ஐ கேப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ F21 ஃபைன் பண்ணிட்டோம். F12 வந்து எப்படி இருக்கும்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா F12ங்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஸோ F12ங்கிறது நெகட்டிவ். ஸோ கேஸ் பியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் ஒன் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்க்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஆரோஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே வந்து சேம். ஸோ அகைன் நீங்கள் ஃபார்முலாவில் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணுவீங்க. என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா Q2 வந்து மைனஸில் இருக்குது, வேறு எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் வந்து -54 × 10⁻³ வருமா? இது F21ஓட வேல்யூ. அப்போ F12க்கு வந்து எப்படி இருக்க போகுது? ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, பட் இது வந்து ஒரு வாட்டர் மீடியமில் வந்து இது என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் மீடியம் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னா ε0 அப்படின்னு எடுத்துருந்தோம் இல்லையா? அது ஃப்ரீ ஸ்பேஸ்க்காக நம்ம ε0 அப்படின்னு போட்டிருந்தோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது வாட்டர் மீடியம்ங்கிறதுனால எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்சிலான் அப்படின்னா εr × ε0 அப்படின்னு போடுவீங்க. ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். 1/4πε0 Q1 Q2 R². அது அந்த பல ஈக்குவேஷனோட மாடலில் அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ரிமைனிங் இருக்க 1/ε0 நம்ம தனியாக எழுதிக்கிறோம். அப்போது இதை அப்படியே எப்படி எழுதிக்கலாம்? F21 எழுதிக்கலாமா? ஸோ டிவைடட் பை இந்த εr இருக்குது. F21க்கு நம்ம என்ன ஆன்சர் ஃபைன் பண்ணோம்? -54 × 10⁻³ அப்படியே எழுதியாச்சு. டிவைடட் பை εrஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 80. ஸோ 54 80ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் × 10⁻³ நியூட்டன். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஐ கேப் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.